உங்களை ரொம்ப பெருமைப்படுத்தும் போது ஆடிடவும் கூடாது, உங்களை ரொம்ப தாழ்த்தும் போது கீழே விழுந்துடவும் கூடாது. நீங்க எப்பவும் எப்படி இருக்கணும்னா ஆல் திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு பைபிள் வித் நித்யாஸ் லைஃப் ஸ்டைல். உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஸோ நாம் எல்லாரையுமே தீர்க்கதரிசி தான் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. ஸோ இவங்க தேவனுடைய ஆவியை பெற்றவங்களா அப்படிங்கிறது நம்ம பகுத்தறிகிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட். அதுக்கு மெயினாக நம்ம எப்படி அவங்கள பகுத்தறியலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்னா, ஏசப்பாவை இவர் தான் ஏசு கிறிஸ்து, அதாவது இவர் தான் இறைவன் அப்படின்னு ஏசப்பாவை கிறிஸ்து அப்படின்னு அறிக்கை பண்ணுகிறவங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இதை அறிக்கை பண்ணாமல் நாங்களும் ப்ரீச் பண்ணுறோம், நாங்களும் நல்ல உபதேசம் தான் சொல்லித்தரோம், நாங்களும் யெகோவாங்கிற தெய்வத்தை தான் சொல்லித்தரோம், நாங்களும் இயேசுன்னு தான் சொல்கிறோம், ஆனால் இயேசு தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கள்ள தீர்க்க தரிசனம் தான் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 1 யோவான் 4:2 பார்த்திங்கன்னா, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாதவங்க அந்தி கிறிஸ்து ஆவி உடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக 1 யோவான் 4:2-3 நம்ம ரீட் பண்ணி பார்க்குறோம். அதே போல் நிறைய இடத்துல பிதா மட்டும்தான் தெய்வம், குமாரன் தெய்வம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஏன்னா நீங்கள் 1 யோவான் 2:22 ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்போது பிதாவையும் குமாரனையும் மறுதலிச்சாங்கனாலே அவங்க அந்தி கிறிஸ்து. அப்போது பிதா மட்டும்தான் உண்டு, குமாரன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது ஜீசஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்தி கிறிஸ்து ஆவி உடையவர்கள் தான். அதே மாதிரி குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல அப்படிங்கக்கூடிய அடுத்த வேர்ஸில் இருக்குது. 1 யோவான் 2:23, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். அதனால் ஏசப்பாவை மட்டுமே சில பேர் ஏசப்பா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக பிதாவையும் அவங்க உடையவங்களாக தான் இருக்காங்க. அதனால் பிதா மட்டும்தான் தெய்வம் சொல்கிறவங்க அவங்க அந்தி கிறிஸ்து ஆவி உடையவங்க. ஸோ அதை நல்லா நீங்கள் இனம் கண்டு புரிந்து கொள்ளுங்க. அதே போல் இந்த காலங்களில் அன்பு எப்படி இருக்குன்னா, வெளிப்படையாக அன்பு காட்டுறாங்க. ஆனால் நம்மகிட்டேருந்து அங்கே தள்ளி போய் அவங்க நம்மளை பற்றி ஏதாவது பேசுனா இவங்களை எப்படி நம்ம விலை பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. அப்போது அன்பு கொண்டு இருக்கிறவன் தான் தேவனையும் அறிய முடியும். அப்போ நம்ம நினைக்கிறோம் இவங்க நல்லா அன்பாக இருக்காங்களே, இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க, ஸோ இவங்களை போல் ஒரு அன்பானவங்க இந்த உலகத்தில் பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவங்க பின்னாடி பேசுகிறது நமக்கு தெரியலை, நம்ம முன்னாடி என்ன பண்ணுறாங்க அன்பாக பேசுகிறாங்க. நம்ம அதை அவங்கள தப்பு சொல்கிறதுக்கு முடியாது. நம்ம முன்னாடி அன்பாக இருக்காங்கள, நம்மளும் அன்பை எடுத்து காமிக்கணும். ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் மூலமாக நம்ம அவங்களோட குறைகளை நம்ம காணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகம் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறது, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அப்போது ஆமாம், அந்த ஒரு காயின் எதனால ஒரு ஆபேலை கொலை செய்தான்னா, ஆபேல் ஆண்டவருக்கு மனமுகந்து செலுத்துகிறான், ஆண்டவருக்கு மனமுகந்து பலியிட்டான், ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கிட்டார். ஆனால் காயினோ
செலுத்தணுமே, இவனும் பண்ணிட்டானே நானும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய காணிக்கையை செலுத்தினான். ஆனால் தேவன் இருதயத்தை பார்த்தாங்க. இதே போல் இப்போ இந்த உலகம் வெளிப்படையான அன்பை நம்மக்கிட்ட செலுத்தலாம், ஆனால் இருதயத்தின் அன்பு எப்படி இருக்குது அப்படின்றது அது தேவன் மட்டுமே அறிவார். அதனால் அந்த மக்கள் வந்து உங்களை பின்னாடி பேசும்போது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா, நீங்கள் வந்து பயப்படாதுங்க. ஏன்னா அவங்க வெளிப்படையாக நம்மக்கிட்ட அன்பு இருக்கிறது மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் நம்மளை பகைக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஏசப்பா சொல்கிறாங்க, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராது. அப்போது எவ்வளவுதான் நம்மக்கிட்ட வெளிப்படையாக இருந்தாலும் ஆண்டவர் இருதயத்தை அறிகிறார். ஒரு முகத்தை அவர் பார்க்கல, அவர் இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார். அதனால் ஸோ கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த மாதிரி வஞ்சிக்கிற ஆவி உடையவர்களாக வருவாங்க. அதாவது நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறது போல் பேசுவாங்க, ஆனால் அவங்க பின்பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தந்திரமான விஷயங்களை அவங்க பண்ணுறதுக்காக இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை அவங்க எடுத்து நம்மளை வந்து வஞ்சிக்கிறாங்க. ஸோ நாம் வந்து வஞ்சிக்கப்படக்கூடாது. இதுவும் ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வஞ்சிக்கப்படாதிருங்க. ஏன்னா அவங்க நிறைய கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க, வேதங்களை புரட்டுவாங்க, ஆண்டவரை மறுதளித்து தீவிரமான அழிவை அவங்களே வருவித்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம முன்னாடி அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாந்தும் போகக்கூடாது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். இப்போ நம்மகிட்ட அன்பாக இருக்காங்க, ஓகே, நம்மளும் அவங்கக்கிட்ட அன்பாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தேவனுடைய ஆவி ஒருத்தன்கிட்ட இருக்குன்னா அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவனை சகல சத்தியத்திற்குள்ளும் அவனை நடத்துவார். இது தப்பு, இது இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சத்தியத்திற்குள்ள நடத்துவார். ஆனால் சில ஆவி வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்குது. அன்பாக பேசுகிறது மாதிரி இருக்கும், சில நேரம் நம்ம வந்து நல்லா ஜாலியான டைப்பாக இருப்போம், அதே போலேயே வந்து நமக்குள்ளே அப்படி அன்பாட்டு பேசுகிறவங்க இவங்க தான் அப்படின்னு நம்மளை நம்பிக்கையாக அவங்க இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் இந்த ஆவிகளை நம்ம என்ன பண்ணணும்னா பகுத்தறிந்து விலகி வரணும். இந்த ஆவி உள்ள மனுஷங்க கூட நாமளும் ஐக்கியம் வச்சுட்டோன்னா நம்மளுடைய ஆவியை அவித்து போட்டுருவோம். ஸோ அந்த ஆவி கூட நம்ம ஒருமனப்பட்டு போகாதபடிக்கு நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவினால் நிறையப்பட்டவர்களாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் உள்ள கள்ள தீர்க்கதரிசனங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், சர்ப்பத்தின் ஆவிகள் தான் அந்த வஞ்சிக்கிற ஆவி மெயினாகவே. ஸோ இந்த ஆவிகளுக்கெல்லாம் நம்ம விலக்கி பாதுகாக்கப்படுவோம். ஏன் இவங்க வந்து நம்மளை எப்பவும் திட்டுறாங்க, நம்ம ஏசப்பாக்குள்ளே போன உடனே ஏன் நம்மளை திட்டுறாங்கன்னா, நம்ம சில பேர் அவங்க கூட ஒரு நாள் குடிச்சிருப்போம் அப்படி தானே, அதே மாதிரி அவங்க கூட நம்ம ஜாலியாக படம் பார்த்துருப்போம், தேட்டருக்கு போயிருப்போம், விளையாடிருப்போம். இன்னொரு நாள் அவங்கள போல் நல்லா வெறி கொண்டு அப்படி ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருப்போம். இல்லைனா மோஸ்ட்லி ஒரு விக்கிரக ஆராதனை சிலை வழிபாட்டுக்காரர்களாக நம்ம இருந்திருப்போம். ஆனால் ஏசப்பா அந்த துன்மார்க்க விலையில் நம்ம உழந்துடாமல் நம்மளை இங்கே தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது கோவம், எப்படி வந்து இவங்க இதில் விழலை, அதனால தான் அவங்க நம்மளை தூஷிக்கிறாங்க. நம்ம நல்ல பிள்ளைலாம் ஆகிட்டோம், நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளே போய் பரிசுத்தமாக ஆகிட்டே இருக்கோம். அப்போ அதனால தான் நம்மளை தூஷிக்கிறாங்களே தவிர இவங்க வந்து இதில் வரல அப்படின்னு தூஷிக்கலை. எப்படி இவன் வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே இல்லாமல் அங்கே போய் நல்ல பையனாக ஆகிட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நம்மளை தூஷிக்கிறாங்க. இதுக்குள்ள ஆதாரமான வசனத்தை நான் அவங்களுக்கு எடுத்து காமிக்கட்டுமா? 1 பேதுரு 4:3-4 நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிக்கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். கரெக்டா? இப்போ நம்மளை ஏன் அவங்க தூஷிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? மனதின் ஆழங்கள் நீர் ஒருவர் அறிந்திருக்கின்றீர், அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றீர். எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன், பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாமல் பக்கங்களை பார்க்கிறேன், அகத்தில் விழும் காயங்கள்
அத்தனையும் மாற்றுவீர். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றம் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். சின்ன சின்ன ஆசைகள் நீர்